கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு மிகப்பெரிய முறுகல் நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த முறுகல் நிலை அப்படின்றது குடிபெயர்பவர்கள் இல்லை இமிகிரேஷன் பாலிசிஸ்னால கிடையாது. இது ஒரு கொலை சம்பந்தப்பட்ட விஷயம். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கனடாவில். அவரை கொலை செய்த அந்த குற்றவாளிகளை தேடிட்டே இருந்தாங்க. அந்த குற்றவாளிகளை கைது செய்தது அப்படின்றது இப்போ கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பனிப்போரை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரு இந்தியர். ஆனால் கனடிய குடியுரிமை பெற்ற இப்போதைய ஒரு கனடாக்காரர். 2023ஆம் ஆண்டு இவர் மிலேச்சத்தனமாக ஒரு கார் பார்க்கிங்கில் வைத்து சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற அடிப்படையில் சந்தேக நபர்களை கனடிய அரசாங்கம் இப்போ கைது செய்திருக்காங்க. இதற்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு இந்தியர் கனடாவுக்கு குடியுரிமை கோரி கனடிய குடியுரிமை பெற்ற பிறகு அவர் கொலை செய்யப்பட்டதற்கும் அவரை கொலை செய்தவங்களை கனடிய அரசாங்கம் கைது செய்ததற்கும் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் தடவை அந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ இன்னும் பலருக்கு ரீச் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு, ஹர்தீப் சிங் அப்படின்றவர் கனடாவில் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கொலை செய்யப்பட்டார். இவர் கொலை செய்யப்பட்ட போது அது அங்கே பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. என்ன அப்படின்னா, இது இந்திய அரசாங்கம் செய்த ஒரு படுகொலை அப்படின்னு பேசப்பட்டது. இந்த கொலை நடந்து சில மாதங்கள்ல பாராளுமன்றத்தில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேசும்போது அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய ஏஜென்ட்ஸ், இந்தியாவினுடைய கூலிப்படையினர் தான் இந்த கொலையை செய்திருந்தாங்க. இந்த கொலைகாரர்களை மிக விரைவில் நாங்கள் பிடிச்சு இது இந்திய கைக்கூலிகளால செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்றத சமூகத்துக்கு நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த காலத்திலேயே அது மிக அதிகமாக பேசப்பட்டது, விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட கனடாவினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வன்மையாக கண்டிச்சிருந்தாங்க. இந்த ஹர்தீப் சிங் அப்படின்றவர் யாரு என்கிற கேள்வி உங்க எல்லாருக்கும் எழலாம். இந்த ஹர்தீப் சிங் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இந்தியாவால தீவிரவாதி அப்படின்னு சொல்லப்படுபவர், கனடாவில் மிக அதிகமான இன்ஃப்ளூயன்ஸை கொண்ட ஒரு நபர். அதே நேரம் கனடாவில் இவருக்கு பல ஆதரவான நண்பர்கள், மக்கள் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஹர்தீப் சிங் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, காலிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிறுவினவர். 1977ஆம் ஆண்டு பிறந்த இவர் ஒரு சீக்கியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், இந்திய அரசாங்கம் சீக்கியர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துகிறது, அதனால சீக்கியர்களுக்கு என்று பஞ்சாப்ல ஒரு தனி இடம் வேணும், அவங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பித்தவர். இலங்கையில தமிழர் விடுதலை புலிகள் எப்படி தமிழர்களுக்கான உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்ததோ அதே மாதிரி பஞ்சாப் மாநிலத்துல சீக்கியர்களுக்கான உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காகவும் போராடியவர் தான் இந்த ஹர்தீப் சிங். இந்த ஹர்தீப் சிங் நிஜார் பத்தி பேசும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வருது. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, 1995ஆம் ஆண்டு இவரை கைது செய்யறாங்க. அதாவது 77ஆம் ஆண்டு பிறந்தவர், 1995ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 18 வயசுல இவரை கைது செய்யறாங்க. இந்திய அரசாங்கம், இந்திய போலீஸ் இவரை கைது செய்து இவர் தீவிரவாதத்துக்கு துணை போகிறார், காலிஸ்தான் புலிகள் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக தீவிரவாத சக்தியாக செயற்படுகிறார், பல இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிறார் அப்படின்னு சொல்லி இவரை கைது செய்திருந்தாங்க. கைது செய்த போது இவருக்கு நிறைய டார்ச்சர் பண்ணியதாகவும், போலீஸ் இவரை சரியான முறையில் நடத்தல அப்படின்னும், இவருக்கு எதிராக பல மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. 1997ஆம் ஆண்டு இவர் கனடாவுக்கு மைக்ரேட் ஆகி போறார். கனடாவுக்கு மைக்ரேட் ஆகி போய் அங்க இவர் அசைலம் கோரிக்கையை முன்வைக்கிறார். இந்தியாவில் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியன் போலீஸ் அவரை அச்சுறுத்துது, இந்தியன் போலீஸால அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து இவர் அசைலம் கோரிக்கையை முன்வைக்கிறார். இதுல ஒரு மிகப்பெரிய தவறை இவர் விட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இவர் போன பாஸ்போர்ட் ஒரு கள்ள பாஸ்போர்ட், இவருடைய பேர்ல இல்லாம வேறு ஒரு பேர்ல இவர் பாஸ்போர்ட் எடுத்து கனடாவுக்கு போயிருந்தாரு. அது தெரிய வந்த போது கனடிய உத்தியோகத்தர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, இவருடைய அசைலம் கோரிக்கையிலையும் பல முரண்பாடுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதி இவருடைய இந்த புகலிட கோரிக்கையை நிராகரிச்சிருந்தாங்க. இவருடைய புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு இவர் மறுபடியும் இன்னும் ஒரு தடவை அப்பீல் பண்றார். அப்பீல் பண்ணும்போது இவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கூட இந்தியாவில் போலீசார் என்னுடைய வீட்டில் விசாரிக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தாரை மிரட்டுறாங்க, நான் நாட்டுக்கு போவனா இருந்தா என்னோட உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்றார். இவருடைய இந்த இரண்டாவது அப்பீலையும் கனடிய அரசாங்கம் நிராகரிக்குது. இரண்டாவது அப்பீலுக்கும் இவருக்கு புகலிடம் வழங்க முடியாது, இவருக்கு கனடிய பிஆர் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி கனடிய அரசாங்கம் நிராகரிக்கிறாங்க. இதுல மனம் துவண்டு போன இந்த ஹர்தீப் சிங் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு கனடிய பிரஜை ஒருவரை திருமணம் செய்கிறார். கனடிய பிரஜையை திருமணம் செய்த போது இதுல இருந்த சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த கனடிய பிரஜை, அதாவது இவர் திருமணம் முடித்த அந்த பெண், இந்த மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
விசா பெறுவதற்காகவும் குடியுரிமை பெறுவதற்காகவும் இந்த திருமணங்களில் ஈடுபடுற ஒரு பெண் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இதற்கு முன்னாலும் பலருக்கு இப்படியான விஷயம் நடந்து பலருடன் திருமணங்களை நடத்தி அந்த ஒப்பந்தங்களை முறிவு செய்து இந்த பெண்ணுக்கு ஒரு பேட் ட்ராக் ரெக்கார்ட் இருந்ததுனால இந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு ஒரு மாதிரியாக போராடி பல கோரிக்கைகளை முன்வச்சு 2007ஆம் ஆண்டு அளவில் கனேடிய பாஸ்போர்ட்டை இந்த ஹர்தீப் சிங் பெற்றுக்கொள்றார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா, இந்த ஹர்தீப் சிங் அப்படின்றவர் உண்மையிலேயே தீவிரவாதி தானா, இவர் ஒரு கெட்டவரா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஒரு மனிதன் கெட்டவனா நல்லவனா அப்படின்றத தீர்மானிக்கிற மிக முக்கியமான விஷயம் அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட். பப்ளிக் சப்போர்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு ஓரளவுக்கு நம்மளால ஒருவருடைய எண்ணமும் அவருடைய செயற்பாடும் சரியானதா தவறானதா அப்படின்ற ஒரு யூகத்துக்கு வரலாம். அப்படி பார்க்கும்போது சீக்கியர்கள் பலரும் இந்த ஹர்தீப் சிங்குக்கு சாதகமாக இருந்தாங்க. சீக்கியர்கள் பலரும் இவர் எங்களுடைய ஒரு காப்பாளர் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அப்படின்னு சொல்லலாம். கனடாவில் இந்த சீக்கியர்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சீக் கம்யூனிட்டி அப்படின்றது பெரிய ஒரு கம்யூனிட்டி. அவங்களுக்கான ஒரு கோயில் இருக்கு, அவங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்கு. அந்த கம்யூனிட்டி சென்டருக்கும் இந்த ஹர்தீப் சிங் தான் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற குருத்வாரா அப்படின்ற ஒரு கோயிலுக்கு இவர் தலைவராக இருந்தார். இவர் கொலை செய்யப்பட்டது கூட இந்த குருத்வாராவினுடைய காப்பாக்கில் வச்சுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒருவரை கொலை செய்தது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி இவருடைய கொலைக்கு பின்னால கனடாவில் இருக்கிற சீக்கிய சமூகம் பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தினது. இதுல இன்னும் ஒரு ஹைலைட்டா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹர்தீப் சிங்கை பொறுத்தவரையில அவருக்கு கனடாவில் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அரசு தரப்புலையும் சரி, கனடாவினுடைய கவுன்சிலையும் சரி, இவருக்கு ஒரு நட்பெயர் இருந்தது. இவர் ஒரு உண்மையான ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற பேர்ல வாழ்ந்தவர் அப்படின்றதுனால இவருடைய மரணம் மிக மிக சர்ச்சையாக அந்த காலத்துல பார்க்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நியூசிலாந்தினுடைய கிரைஸ்ட் சர்ச்சில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு கன்மேன், ஒரு ஆயுதம் தாங்கிய ஒருவர் அங்க பள்ளியில தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருந்தவங்களை சுட்டு பொசுக்கிய ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இலங்கையில ஈஸ்டர் தாக்குதல் நடந்த போது ISIS அதுக்கு பொறுப்பெடுத்து அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரைஸ்ட் சர்ச்சுக்கு பழி வாங்குவதற்காக, கிரைஸ்ட் சர்ச் சம்பவத்துக்கு பழிவாங்கலாகத்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலை நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு ISIS அமைப்பு அந்த ஈஸ்டர் தாக்குதலை பொறுப்பேற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த சம்பவம் நடந்த போது 2019ஆம் ஆண்டு இவருடைய அந்த குருத்வாரா கோயிலில் வச்சு பாதிக்கப்பட்ட அல்லது உயிரிழந்த அந்த முஸ்லிம் மக்களுக்காக சிறப்பான பிரார்த்தனையை கூட இந்த ஹர்தீப் சிங் நடத்தினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல இருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு ரேசிஸ்டாகவோ இல்ல இவர் சீக்கியர்கள் அப்படின்றது மூலமாக மற்ற இனத்தவர்களை அவமதிக்கிற ஒருவராகவோ இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிய வருகிறது. ஏதோ அவர்களுடைய மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் இல்ல அவங்களுடைய மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதிக்கு எதிராக இவர் குரல் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியுது. அதற்கு பிறகு கடந்த வாரம் கரண் பிரார், கமல்பிரீத் சிங் அப்படின்னு சொல்லி 3 இளைஞர்களை கனேடிய போலீசார் கைது செய்திருந்தாங்க. இந்த கொலைக்கு பின்னணியில இந்த 3 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இவங்களை கைது செய்திருந்தாங்க. இவங்களை கைது செய்து விசாரிச்ச போது இவங்க 3 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறவங்க. ஒரே இடத்துல இருந்த இந்த 3 பேருமே ஸ்டூடெண்ட் விசாவில் கனடாவில் போய் ஸ்டடி பெர்மிட்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியும் தெரிய வருது. இந்த 3 பேரும் தான் இந்த கொலையை திட்டமிட்டதாகவும் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இவங்க மேல வழக்கு பதிவு செய்து கனேடிய போலீசார் இவங்களை இப்போ தடுத்து வச்சிருக்காங்க. இது இந்தியாவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய அரசாங்கத்துக்கு இதுல சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை இந்திய அரசாங்கம், இந்திய ஏஜென்ட்ஸ் இந்த கொலையை செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்ற ஒரு காரணமும், இது ராஜாந்திர உறவுகளை பாதிக்கும் அப்படின்ற சில விஷயங்களும் சொல்லப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கனேடிய அரசாங்கம் இவங்களை கைது செய்ததற்கு இந்தியா உடன்படவில்லை அப்படின்னு தெரிய வருகிறது. கனேடிய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிருக்கு ஆபத்து இருக்கு, என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவர் தஞ்சம் கோர்றாரு, புகலிட அந்தஸ்து கோரி கனடாவுக்கு வராரு அப்படின்னு சொன்னா அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு கனடாவுக்கு இருக்கிறது. கனடா, ஆஸ்திரேலியா, UK போன்ற நாடுகளில் இப்படியான புகலிட கோரிக்கையாளர்கள் வரும்போது அந்த நாடு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாட்டில் அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில தான் வராங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு நாட்டில் இருந்து இந்த நோக்கத்துக்காகவே அவர்களை கொலை செய்யறது அப்படின்றது கனடாவினுடைய நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கனடிய அரசாங்கம் சொல்லுது. ஒருவர் கனடிய பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு பிறகும் சரி, முன்னாலேயும் சரி, கனடாவில் ஒருவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய அத்தனை பொறுப்பும் கனடிய அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பொறுப்புல இருந்து கனடிய அரசாங்கம் தவறி இருக்கு, இவருடைய உயிரிழப்புக்கு கனடிய அரசாங்கம் ஒரு காரணமாக இருந்திருக்கு, அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் கனடிய அரசாங்கத்துக்கு இருக்கு. கனடாவில் இருக்கிற சீக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கியர்கள் அதிகமானவங்க, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, அவங்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய, அவர்களுக்கும் ஒரு அநீதி நடக்கும்போது அவர்களுக்கு அந்த அநீதிக்கு எதிரான விஷயத்தை கனடிய அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த கனடிய அரசாங்கத்துக்கு இருக்கு.
அதனால இவர்களை தக்க விதமாக நாங்க தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி கனடிய அரசாங்கம் சொல்லுது. இந்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3 பேரையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கனடிய அரசாங்கம் இந்த 3 பேரையும் உங்கள்ட்ட தர முடியாது. இது கனடாவில் நடந்த ஒரு கொலை, அதுவும் ஒரு கனேடியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், ஒரு கனடிய பிரஜை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை நாங்க எங்களுடைய விசாரணைப்படி தான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் என்ன அப்படின்றது இதுவரையில மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இது சரியான விதமாக இதுக்கு பின்னால் இதுதான் காரணமா இருக்கு, இல்ல இந்தியன் ஏஜென்ட்ஸ், இந்தியாவினுடைய அரசாங்கம் தான் இந்த ஹர்தீப் சிங்கை கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. ஆனா அதை பற்றிய சில கருத்துகளும் சில சந்தேகங்களும் இப்போவும் ஊடகங்கள்ல முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. கனடாவினுடைய பிரஜா உரிமை கிடைத்ததுக்கு பின்னாலும் இந்த ஹர்தீப் சிங் இந்தியாவுல இந்த காலிஸ்தான் அப்படின்ற இயக்கத்தை நடத்தி வந்ததாகவும், அந்த இயக்கத்தின் மூலமாக சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கிறதுக்காகவும், அவங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காகவும் இளைஞர்களை இவர் தூண்டியதாகவும் இன்னும் குற்றச்சாட்டுகள் பல இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருது. இதுக்கான ஒரு பழிவாங்கலாக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்குமா அப்படின்ற விதத்தில் கனடிய அரசாங்கம் இதை விசாரிச்சுட்டு இருக்கு. இந்தியா ஹர்தீப் சிங்கை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, அவர் இப்போ இருக்கிறது கனடாவில், நாங்கள் அவரை பற்றி எந்த ஒரு தேடுதலையும் ஈடுபடலை, அவரை கொலை செய்ய வேண்டிய எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் காலகாலமாக இந்த மக்களுக்காக போராடுற, மக்களுக்காக குரல் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு அடக்குமுறை, அவங்களை கொலை செய்யறது அப்படின்றது தான் நடந்துட்டே இருக்கு. இந்த ஹர்தீப் சிங் நிஜார் குறித்த சரியான விஷயங்கள் வெளியே தெரியல அப்படின்னாலும் கூட சீக்கிய சமூகம் இப்போ கனடாவிலையும் சரி பஞ்சாப்லையும் சரி இவருக்கு ஆதரவாக கொடி தூக்கிட்டு இருக்காங்க. அவர் மறைந்தாலும் இன்னும் எங்களுடைய உள்ளத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தர் மேல நம்பிக்கை இருந்தா அவர் நமக்காக குரல் கொடுக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிய வந்தா மட்டும்தான் இப்படியான உண்மையான உள்ளார்ந்த ஒரு அன்பும் ஒரு அஃபெக்ஷனும் வரும் அப்படின்றது உண்மை. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.